தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. புனித அல்ஃபொன்சாவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஓ புனித அல்ஃபொன்சா அம்மாவே, எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுடன் அவரது பாடு, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் துயரத்தில் ஐக்கியப்பட எங்கள் நடுவிலிருந்து நீங்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தத்தின் உச்சத்திற்கு வளர்ந்து பரலோக மகிமையால் முடிசூட்டப்பட்டுள்ளீர்கள். எங்கள் சோதனைகளிலும் இன்னல்களிலும் எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். ஓ துன்பங்களின் மகளே, உமது முன்மாதிரியை பின்பற்றி கடவுளின் விருப்பத்திற்கு முழுமையாக கீழ்ப்படிந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை நடத்த எங்களுக்கு அருளை பெற்றுத்தாருங்கள். எங்களோடு இருங்கள். எங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக முழு உலகத்தின் பரிசுத்தம் மற்றும் இரட்சிப்புக்காக சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவுடன் ஐக்கியத்தில் எங்கள் எல்லா துக்கங்களையும் ஒரு பரிசுத்த பலியாக மாற்றுங்கள். ஆமேன். இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. இயேசு அவர்களுக்கு கூறிய வேறு ஓர் உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனித அல்ஃபொன்சா அக்டோபர் 12, 2008 அன்று திருத்தந்தை பெனடிக்ட் 16ஆம் அவர்களால் புனிதராக உயர்த்தப்பட்டார். திருச்சபையால் புனிதராக உயர்த்தப்பட்ட முதல் இந்திய பெண்மணி இவர். இந்தியாவிலிருந்து இவ்வாறு அறிவிக்கப்பட்ட புனிதர்களுள் 2வது நபர். மேலும் கிழக்கு கத்தோலிக்க திருச்சபையான சீரோ மலபார் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் புனிதர் ஆவார். புனித அல்ஃபொன்சா அம்மா நோய்க்கு எதிரான பாதுகாவலர் ஆவார். நீங்கள் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது நோயுடன் போராடும் உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்காக நீங்கள் அவர்களிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம். புனித அல்ஃபொன்சா காலில் ஏற்பட்ட காயத்தால் நிரந்தர ஊனமுற்றதால் பாதம் தொடர்பான நோய்களுக்கும் அவர் ஒரு பாதுகாவலர் ஆவார். நீங்கள் ஒரு நோயால் அல்லது பாதத்தில் ஏற்பட்ட காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் அல்லது உங்களுக்கு தெரிந்த ஒருவருக்கு பாதத்தில் ஏற்பட்ட நோயால் அல்லது காயத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் புனித அல்ஃபொன்சாவிடம் பரிந்துரை செபத்தை ஏறெடுக்கலாம். புனித அல்ஃபொன்சா என்ற சிறிய புளிப்பு மாவால் திருச்சபையின் மக்களுக்கு கடவுள் நல் விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை போல நீங்களும் நானும் இன்றைய உலகத்திற்கு புளிப்பு மாவாக மாறி கடவுளை மகிமைப்படுத்த நம்மையே ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்களின் மாண்பும் மகிமையும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியுமாயிருக்கும் எங்கள் அன்பு இயேசுவே, உம்மை நன்றியோடு ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம், மகிழ்ந்து உம் பெயரை ஏத்தி போற்றுகின்றோம். இடையோடு ஒன்றித்திருக்கும் கச்சையைப் போல எங்களை விட்டு விலகாமல் எங்களோடு எப்போதும் இணைந்திருக்கும் அன்பு இயேசுவே, எங்களை உமது மாட்சியின் மகுடமாகவும் பெயராகவும் புகழாகவும் சூட்டி மகிழ்கின்றவரே, நன்றி இயேசுவே. நீர் இந்த உலகத்தில் மகிழ்வோடு வாழ்வதற்கான அத்துணை காரியங்களையும் எங்களுக்கு கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் உமது இரக்கத்திற்காக நன்றி கூறுகிறோம். உம்மை விட்டு எப்போதும் நீங்காமல், உம்மை மறந்து விடாமல், உமது கரங்களை விட்டு விடாமல், வாழ்க்கையின் போராட்டங்களின் மத்தியில் உம்மை இழந்து விடாமல் இருக்க எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் கிருபையையும் எந்நாளும் எமது நினைவுகளில் பதிய வைத்து அதனை எப்போதும் தியானிக்க அருள் தாரும். தன் துன்பங்களை உமக்கு அர்ப்பணித்து வாழ்ந்த புனித அல்ஃபொன்சா அம்மாவை மாட்சியில் உயர்த்தினீரே. இன்று அவருடைய பரிந்துரையின் வல்லமையால் நாங்களும் எங்கள் அன்றாட துன்பங்கள் அனைத்தையும் பொறுமையோடு சகித்து கொள்ளவும் உமது மாட்சிக்காக அதனை அர்ப்பணிக்கவும் எங்களுக்கு கற்றுத்தாரும். தீராத நோய்களினாலும் விபத்துக்கள், இயற்கை சீற்றம் இவற்றால் பாதிக்கப்பட்டு இன்று மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் படுத்த படுக்கையாயிருக்கும் எம் அருமை மக்களுக்காக உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். வியாதி தருகின்ற வலியினாலும்
தனிமை உணர்வாலும் மருந்தின் தாக்கத்தாலும் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் எம் அன்பு பிள்ளைகளுக்கு இன்று சுகத்தை கட்டளையிடுவீராக. எங்களுக்காக சிந்தப்பட்ட உமது விலையேறப்பெற்ற திரு இரத்தத்தினால் சாத்தானை ஜெயம் கொண்டு உம்முடைய தழும்புகளால் பூரண சுகத்தை இன்று நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. உம்மீது கொண்ட விசுவாசத்தினால் அன்று அநேகர் அற்புத சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். 12 ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் அவதியுட்ட அந்த பெண் உம்மை தொட்ட உடனே அவருக்கு சுகம் கிடைத்ததைப் போல, 38 ஆண்டுகளால் படுத்த படுக்கையாய் இருந்த மகனை பார்த்து எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ என்று சொன்ன உமது வார்த்தை அவருக்கு விடுதலை கொடுத்ததைப் போல, இன்றும் தீராத வியாதிகளினால் அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற உமது மக்களுக்கு உமது தொடுதலை தாரும், உம்முடைய வார்த்தையை தாரும். புனித அல்போன்ஸ் அம்மாவுடைய பரிந்துரையை நாடி நிற்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான ஆசீரையும் விடுதலையும் நற்சுகத்தையும் நீர் கட்டளையிடும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமென்.